தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் கிட்டத்தட்ட இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பியதை நம்ம பார்க்கிறோம். நிறைய மாவட்டங்கள்ல இயல்பு நிலை அப்படிங்கிறது திரும்பி வருகிறது. இந்த இயல்பு நிலை அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, மழை பொழிவு சற்று வலுக்குறைந்து, அதிக அளவுல மிக கனமழையும், அதி கனமழையும் இல்லாம இயல்பு நிலை திரும்பியிருக்கு. அதுக்காக நமக்கு மழையே பெய்யாம போயிரும். இயல்பு நிலை திரும்பிருச்சு அப்படிங்கிறதுக்காக மழையே வராம இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மிதமான மழை கண்டிப்பா இருக்கும். எல்லா மாவட்டங்களிலும் பரவலாக மிதமான மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா நமக்கு பதிவாகும். எந்தெந்த நாட்கள்ல இந்த மிதமான மழை கிடைக்கும்? அடுத்து வரக்கூடிய கனமழை ஏதாவது தமிழ்நாட்டிற்கு பாதிப்புகள் ஏற்படுத்துமா? அப்படிங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்க தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தமிழகத்தில் பதிவாகும். ஆகவே இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நீங்க எதிர்பாருங்க. எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை இல்லாம இருக்கோ, அந்தந்த பகுதிகளிலும் நமக்கு நல்ல ஒரு தீவிரமான கனமழை அப்படிங்கிறது உறுதியாக எதிர்பார்க்கலாம். ஆகவே மழை பெய்யாத பகுதிகளுக்கு, இதுவரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களுக்கு கனமழை பொறுத்தவரைக்கும் மிக தீவிரமாக வந்து பதிவாகும். ஆகவே எல்லா இடங்களுமே நமக்கு மழை பொழிவுங்கிறது கிடையாதுங்க. குறிப்பிட்ட கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல மழை இருக்கு. சரி, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த தாழ்வு பகுதி என்ன ஆகும் அப்படிங்கிறத மிக தெளிவா பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரைக்கும் படிப்படியாக வடக்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து ஒரிசா பகுதிகள், வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா கடற்கரை ஒட்டி நகர்ந்து அந்த பகுதிகளில் 15 முதல் 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் ஒரு அதி கனமழையானது அந்த பகுதிகளில் பதிவாகிட்டு, அங்கேயே முழுமையாக கரையை கடந்துடாம மறுபடியும் வங்கக்கடல் பகுதிகளை நிலை கொண்டு ஒரு வலு குறைந்த ஒரு தாழ்வு பகுதியாக கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக கடற்கரை ஒட்டி வரும் அப்படிங்கிறது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ மறுபடியும் தமிழக கடற்கரை ஒட்டி வரும் பொழுது, அப்போ நமக்கும் 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு பெய்யுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக அதுதான் இல்லை. ஏன்னா இது வந்து வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் 15லேருந்து 20 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிக அளவு மழை வந்து பதிவாகிட்டு, வலு குறைந்த நிலையில தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக மிதமான மழை பொழிவை ஏற்படுத்தும். அப்போ தமிழக கடலோர மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல ஒரு பரவலாக மிதமான மழை பொழிவுகள் நிச்சயமாக வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. வரக்கூடிய டிசம்பர் 31ஆம் தேதிகள் வரைக்கும் அவ்வப்போது சில சமயங்களில் மழை வாய்ப்புகள் இருக்கதா செய்யும். அதுக்காக வந்து நாள் முழுவதும் அப்படியே சென்னையில் வந்து கனமழை கொட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்கும் இந்த மழை பொழிவுகள் தொடர்ச்சியாக நம்ம வந்து எதிர்பார்க்க முடியுமே தவிர, மற்றபடிலாம் நமக்கு வந்து ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறதுல எதுவும் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரங்கள் வரைக்குமே இந்த மழை வாய்ப்புகள் தமிழகத்தில் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். மழை எங்கெல்லாம் சரிவர மழை பெய்யலையோ அந்த பகுதிகளில் அதிக மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. மழை இல்லாத இடங்களுக்கும் கனமழை வந்து மிக வலுவாக வந்து பதிவாகும். எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதோ அந்த பகுதிகளிலும் கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று தீவிரமாகவே இருக்கும். மழை வாய்ப்புகள் அநேக இடங்களில் எதிர்பாருங்க. ஆனால் வந்து குறைவாக தான் இருக்கும். நீங்கள் சென்னையிலேருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் கடலோர பகுதிகள், கடலோர மாவட்டங்களில் மிதமான மழையானது இருக்கும். இந்த திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினத்தில் சில இடத்துல கனமழைக்கும் இனி வரும் நாட்களில் வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இந்த கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்தில் பெரும்பாலும் மிதமான மழையாக இருந்தாலும் ஓரிரு இடங்கள் மட்டும் கனமழையானது பதிவாகும். மற்றபடி நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட போகிறதில்லை. ஏன்னா வரக்கூடிய இந்த தாழ்வு பகுதியுமே வந்து ஆந்திர பகுதிகள், ஒரிசா பகுதிகளில் அதிக கனமழை ஏற்படுத்தினாலும் மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி நகரும் பொழுது இதோடைய வேகத்தன்மை எல்லாமே குறைஞ்சிடும். புயலாக மாறவும் வாய்ப்பு குறைவு. அதே சமயங்களில் மழை பொழிவு மட்டுமே கடலோர மாவட்டத்தில் மிதமான மழையும் ஆங்காங்கே சற்று கனமழையுமாக காணப்படும். தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோடியக்கரை, வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், தஞ்சாவூர், திருவிடைமருதூர் இது போன்ற பகுதிகளில், அதே மாதிரி பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராம்பட்டினம் இது போன்ற இடங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழக கடற்கரை ஒட்டி வந்து அநேக இடங்களில் அதிக மழை பொழிவை கொடுத்து நிச்சயமாக அதிக அளவு மழை வாய்ப்புகள் இல்லாமல் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்குமே எதிர்பாருங்க நண்பர்களே. மாட்ரேட் டு ஹெவி ரெயின்ஃபால் மட்டும்தான் இந்த பகுதிகள் இருக்குது. சரி, அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில்
ஏன்னா கடலோரத்திலேயே நமக்கு மழை இவ்வளோ குறைவாக இருக்குது, அப்புறம் எப்படிங்க உள் மாவட்டத்திலும் தென் மாவட்டத்திலும் மழை வரும்னு சொல்லி சில பேர் கேட்டிருந்தீங்க. அது சரியான கேள்விதான். வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திற்கு அதிக அளவு மழை பெய்ய வாய்ப்புகள் இல்லை. லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே காணப்படும். ஏன்னா கடலோர மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது இருக்கிறப்போ உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதிக அளவு நமக்கு மழை கிடைக்காது. லேசானது முதல் சாரல் மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே அவ்வப்போது சில சமயங்களில் பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லா நாட்களுமே மழை எதிர்பார்த்துடாதீங்க. ஒரு சில நாட்கள் நமக்கு மழை கிடைக்கும். டிசம்பர் முடிகிற வரைக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை கிடைக்கும். அதே மாதிரி பனிப்பொழிவு காலங்கள் முடிவடைந்த பிறகு இந்த பிப்ரவரி மாதங்கள் கடைசியிலையும் நமக்கு தமிழ்நாட்டில் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்குது. மார்ச் முதல் வாரங்களிலும் அடுத்த வருஷத்தில் பிப்ரவரி இறுதி மற்றும் மார்ச் முதல் வாரத்திலும் இந்த கோடை காலம் தொடங்குறதுக்கு முன்பதாக ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது நமக்கு பதிவாகிட்டு தான் கோடை காலம் அப்படிங்கிறது நமக்கு தொடங்க போகுது. இந்த இடைப்பட்ட நாட்களில் பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இனி வரும் நாட்களில் 90% பனிப்பொழிவும் 10% மட்டுமே தமிழ்நாட்டில் கனமழையாக இருக்கும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். தாழ்வு பகுதிகள் வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் தான் 60 கிலோமீட்டர் வேகம் 70 கிலோமீட்டர் வேகம் மீனவர்களுக்கு எச்சரிக்கைன்னு சொல்லி நம்ம நிறைய பார்க்க முடியுமே தவிர, அதுக்கப்புறம் இது படிப்படியாக இது ஆந்திர பகுதிகளை நோக்கி நிறைய மழை பொழிவு கொடுத்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வலு குறைஞ்சிடும். ஆனால் இந்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நீடிக்கிற வரைக்கும் மீனவர்களுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கை நம்ம நிறைய முறை நம்ம கேட்டிருக்கிறோம். தொடர்ந்து உங்களுக்கு மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இது தாழ்வு பகுதி இருக்கக்கூடிய பகுதிகளில் நமக்கு மழை பொழிவு மற்றும் காற்றுடைய வேகம் சற்று அதிகமாக இருக்கும். இனி வரும் நேரங்களில் காற்றுடைய வேகம் மேலும் வலுப்பெறும். ஏன்னா காற்றழுத்த தாழ்வு பகுதிங்கிறது முதல்ல வலுப்பெற்று வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசாவில் நிறைய மழை கொடுக்கும். அப்போ வலுப்பெறும்போது அந்த பகுதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் பலத்த சூறாவளி காற்று வங்கக்கடல் பகுதிகளில் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே நல்ல ஒரு மழை கொடுத்ததுக்கப்புறம் மீண்டும் தமிழகத்தை நோக்கி நகரும் போது உங்களுக்கு வலு குறைந்துடும், மழையும் குறைஞ்சிரும். தமிழ்நாட்டிலேயே நமக்கு மிதமான மழை மட்டும்தான் பதிவாகுது அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நமக்கு வடகிழக்கு பருவமழை கிட்டத்தட்ட நமக்கு முடிவுக்கு வந்துட்டோம். ஒரு 90% வரைக்கும் வடகிழக்கு பருவமழை நல்ல மழை கொடுத்துருக்கு. கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள் ஒரு சிறந்த வடகிழக்கு பருவமழையாக இந்த 2024 நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். எங்கேயுமே யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு எந்த மாவட்டத்திலிருந்தும் யாருமே எங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பஞ்சம், கடும் வறட்சி என்ற பேச்சுக்கு இடம் இல்லாமல் இந்த வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் மிகச் சிறப்பாக இந்த வருஷம் நமக்கு பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னை தப்பிச்சிருக்கு. கடுமையான வெள்ளத்திலிருந்து இந்த வருஷம் நமக்கு சென்னை தப்பிச்சிருக்கு. மழை வந்திருந்தாலும் அவ்வப்போது வெள்ளம் ஏற்பட்டிருந்தாலும் அது சீக்கிரமாக ஒரு தற்காலிகமாகவே பார்க்கப்பட்டு விரைவில் அந்த தண்ணீர் எல்லாமே வடிந்து விட்டது. சென்னையில் அதிக அளவு மழை 50 சென்டிமீட்டர் 60 சென்டிமீட்டர்னு எதுவும் இல்லாமல் சென்னை இந்த முறை தப்பித்து இருக்கிறது. அது ஆனால் விழுப்புரம் மாவட்டங்கள் திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட புதிய புதிய பகுதிகள் எல்லாமே நமக்கு சிக்கியதை பார்த்தோம். தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலும் இதே போல தான் வடகிழக்கு பருவமழை இருக்கும். அதனால் வந்தால் கடுமையாக வெள்ளப்பெருக்கு, அப்படி இல்லை அப்படின்னா கடுமையான வெயிலுடைய தாக்கம், இப்படிப்பட்ட ஒரு வானிலைக்குள்ளே நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வருஷத்தில் இந்த பருவமழைகளை எதிர்கொள்ள நம்ம ரொம்ப தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக சொல்லிடுறோம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்.